ஓஹோ, தேடுறீங்களா? அங்க பாருங்க, அது இருக்கீங்க. குயில் சார் இங்க வந்துருங்க உங்களோட சீட்டுக்கு. நாங்கள் வந்த சீட்டே இதாம்மா. சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு கிட்டார் வாசிக்க வந்தாங்கிற காரணத்தில் வந்த கிட்டாரை பார்த்தோன்னா பாசம் இழுத்துருச்சு. ஆனால் மைக்கு பார்த்தா விடாதுன்னு இந்த வரேன். நான் வரேன் உங்களோட. ரொம்ப நன்றி. இதை வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். ரொம்பவே நன்றி. வெல்கம் டு சங்கமம் சார். இன்றைய சங்கமத்தில் நம்மளோட இருக்காங்க கங்கை அமரன் சார் ஃப்ரம் த நியூமரோ ஊனோ ஃபேமிலி இன் மியூசிக். அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? கரெக்டா? எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லுங்க. எது வேணாலும் சொல்லலாம். நீங்க நியூமரோ ஊனோ ஃபேமிலி, தட் இஸ் அப்சல்யூட்லி ஒரு ஃபேக்ட். அது முதல் கொஸ்டின், நீங்க பாடின முதல் பாட்டு எது? சின்ன வயசுல நான் பாடின பாட்டு. எத்தனை வயசுல பாடினீங்க இந்த பாட்டு? குழந்தையா இருக்கும்போது பாடினது. 6 வயசுல என்ன பாட்டு பாடினீங்க? 6 வயசுல வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்ன விட்டு பிரிந்து போன கனவு வீடு திரும்பல, பட்டு மெத்த விரிச்சு வச்ச சும்மா கிடக்குது, பசும்பால காசி இறக்கி வச்ச ஆறி கிடக்குது, மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா ஒழுங்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை உள்ளவும் தெருடு காத்து நிலை ஓடமிலே நாம் மகிழ ஊஞ்சலாடு அலைகள் வந்து மோதியே எல்லா பாட்டும் பாடி வந்தோம் சின்ன வயசுல. இது எங்கள் அண்ணனோட இருந்தது. எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் சொல்லிட்டு ஒரு அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்து இளையராஜா கிடையாது, கங்கை அமரன் கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா இளையராஜா வந்தால் தானே வைரமுத்து வர முடியும், இளையராஜா வந்தால் தானே அடுத்தவங்களாம் வர முடியும், இளையராஜா வந்தால் தானே சித்ரா வர முடியும், இளையராஜா வந்தால் தானே புது கலைஞர்கள்லாம் வர முடியும், வந்திருக்க முடியும். ஆகவே அவர் வருவதற்கான ஆதார சக்திங்கிறது எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன். அவங்க மியூசிக்கில் பெரிய கிங். அதாவது ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட அப்படி பொங்கி வரும். அவர் வந்து யார் ஃபோக் சாங்ஸ் பாடினாலும், ஒரு வில்லேஜில் ஒரு நாற்று நட்டு பாடுறாங்களோ இல்லை ஏலமலை காட்டில் பாடுறாங்களோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எழுதிடுவார். எழுதிட்டு அந்த ஒரிஜினல் டியூன்லேயே பாடுவார். பாடறியம் படிப்பறிய பாடறியம் படிப்பறிய அம்மா பள்ளி கூடம் தானறிய நானு பள்ளி கூடம் தானறிய தானறிய ஏடறிய எழுத்தறிய எழுத்து வக நானறிய கில்லனத்தில்லேரோ ஏட்டுல எழுதவில்லை ஏட்டுல எழுதவில்லை அம்மா எழுதி வச்சு பழக்கமில்லை நானு எழுதி வச்சு படிக்கவில்லை படிக்கவில்லை வாயில்ல வந்த படி வாயில்ல 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 வந்த படி தன்னரே வகையுடனே நாம் படிப்பேன் கில்லனத்தில்லேரோ. இப்படி ஃபோக் சாங்ஸ் எல்லாம் எங்கள் அண்ணா நிறைய கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அதனால் ஊறப்பட்டதான் எங்களுக்கு. இளையராஜாவும் நாங்கள்லாம் வந்தபோது ஃபோக் மியூசிக் எடுத்துகிட்டு வரதுக்கு வசதியாக இருந்தது. காரணம் எங்கள் அண்ணன் பாடினது, எங்கள் அம்மா பாடினது, எல்லா பாடல்களும் தான் எங்களுக்கு ஆதாரமாக இருந்தது. எங்களுக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்தவங்கள்னு எடுத்தாலே எங்கள் அம்மாவும்
எங்கள் அண்ணன் பாவல வரதாஜன் உங்களுக்கு தான் சொல்லணும். குருகுல் மாதிரி. அப்போ நிச்சயமா நான் முதல்ல பாடினதே பாம்பேயில். அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் பாவல வரதாஜன் பாம்பேக்கு போகும்போது இங்கே மெட்ராஸில் வந்து கோகலே ஹால் இருக்கு இல்லைங்களா, கோகலே ஹாலில் வந்து ஒரு ஷோ நடந்தது. அந்த ஷோவில் தான் ஃபஸ்ட்டு நான் அரங்கேற்றப்பட்டது மெட்ராஸில் பாடிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாம்பேயில் போய் எங்கள் அண்ணனோட பாடினோம். அந்த அனுபவங்கள் தான் இப்போ இது வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு பாடுவதற்கும் பாடல் எழுதுவதற்கும் எல்லாத்துக்குமே வசதியாக இருப்பது காரணம் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், எங்கள் அம்மா சின்னத்தாய் அம்மா. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கச்சேரி பற்றி பேசுனீங்க. நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்க அப்போ? எங்கள் அண்ணன் பாஸ்கர் தபலை வாசிப்பார், எங்கள் அண்ணன் இளையராஜா ஹார்மோனியம் வாசிப்பார். நான் வந்து டைமிங் போட்டுக்கிட்டு ஃப்ளூட் வாசிப்பேன். தங்கச்சி சின்ன பொண்ணு தலை என்ன சாயுது, எண்ணங்கள் மெல்ல மெல்ல எங்கெங்கே ஓடுது, என்னம்மா கண்ணுக்குள்ளே எந்த கண்ணு பேசுது, கன்னத்தில் தென்றல் வந்து என்ன சொல்லி பாடுது. இந்த பாட்டு வரும். இதில் உள்ள ஃப்ளூட்டு அல்லது எடுத்திங்கன்னா பல பாடல்களில் வரக்கூடிய ஃப்ளூட்ஸ் எல்லாம் எங்கள் அண்ணன், ஏன்னா பாடுறதுக்கு வசதி இருக்காது, அதனால் அந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் வாசிக்கிறது ரொம்ப இது. அந்த ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பேன், டைமிங் போட்டிருப்பேன். அப்படி தான் எனக்கு செகண்ட் வந்தது. அதற்கப்புறம் ப்ரொமோஷன் என்ன கிடச்சதுன்னா, சேலம்ங்கிற ஊருக்கு போயிருந்தோம். சேலத்தில் எப்போ அப்போல்லாம் ஃபிலிமில் வரல, அதாவது ஊராக பாடிக்கிட்டு இருக்க டைமில் சேலத்தில் போனோன்னே அங்கே ஒரு லைட் மியூசிக் குழுவிலேருந்து ஒரு கிட்டார் ஒன்று விற்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கிட்டார்னா என்னடே தெரியாது, கிட்டார் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அங்கே பிறந்தது வில்லேஜ் இல்லையா, தெரியாது, அந்த மாதம் தெரியாது. இளையராஜாவுக்கு ஹார்மோனியம் தெரியும், அவ்வளோதான். இந்த கிட்டாரை வாங்கி அதை டியூன் பண்ணுறது கூட எப்படின்னு தெரியாது. அவங்க டியூன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இளையராஜாவோட புத்திசாலித்தனம் தான் அது வந்து ரொம்ப சொல்கிறதுக்கான ஒரு அருமையான விஷயம். தெரியாத ஒரு வாத்திய கருவி அவர்கிட்ட கொடுத்த உடனே என்ன பண்ணால் கரெக்டாக டியூன் பண்ணி கிட்டாரை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் தானே. ஆமாம், அது பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தார். போக போக தெரியும் இந்த போரின் வாசம் புரியும், ஒரு ராகம் நெஞ்சினில் விளையும், சிறு பாடல் அதிலே இணையும், போக போக தெரியும். இந்த பாட்டு இல்லையா, இது வந்து மைனர்னு சொல்லிடுவோம். மைனர் சாங். இந்த ஸ்பாட்டை வந்து மைனர் சாங்னு சொல்லுவோம். டி கொடுங்க, டி. இப்போ காற்று வெளியிடை கண்ணம்மா என்ற காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவோரி ததும்பும் விழிகளும், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவோரி ததும்பும் விழிகளும், நீ எனதின் உயிர் சொல்லும் போதிலே என்றன் வாயினிலே அமுதூருதே, உயிர் தீனிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சிந்தமே, உயிர் தீனிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சிந்தமே, இந்த காற்று வெளியிடை. எவ்வளவுக்கு இவ்வளவு நேரம் பண்ண பாட்டு போறது தெரியல. இந்த சாங் வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன ஒரு சாங்னு சொல்கிறேன். என்ன மெலடிஸ், அதாவது ஜி ராமநாதன் அவங்க போட்டது. எதுக்கு இந்த சாங் சொன்னேன்னா, அது மைனர் ஸ்கேலுக்கு எங்கள் அண்ணன் சொல்கிறேன்னா போக போக தெரியும் வாசிக்கிறான்னா அந்த கார்டு வாசிக்கணும், மைனர் கார்டு. இப்போ வந்து காற்று வெளியிட கண்டமானா மேஜரில் வரது பாட்டு, அதனால் அது மேஜர் கார்டுன்னு பேர் இருக்குது. அதுக்கு அந்த காற்று வெளியிட கண்டமாவுக்கு வாசி அதுரா அப்படின்னு அப்படி தான் கார்டு டி மேஜர் சொல்ல தெரியாது, இ மைனர் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி எங்களுக்குள்ளே இந்த மாதிரி கோட் பாட்டு மூலமாக அதுதான் வச்சுக்குவோம். அந்த மாதிரி வச்சு தான் அவர் வந்து கற்றுக் கொடுத்ததில் இளையராஜா தான் கிட்டாரை கொடுத்து வாசிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கும் அந்த கிட்டாரில் இளையராஜா ராஜா என்ற பெயரை போட்டு அந்த கிட்டார், நான் வாசித்த கிட்டார் என்கிட்ட தான் இருக்குது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் கங்கை எமரன் சார். சினிமா பிரேக், அதை பற்றி கண்டிப்பாக பேசணும். சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்தபோது நாங்கள் வந்து சென்னையில் வந்து நாடகங்களுக்கு தான் வாசிக்க ஆரம்பித்தோம். நாடகங்களுக்கு இசைக்குழுவாக வாசிக்க ஆரம்பித்தோம்.
வாசிக்க ஆரம்பிக்கும்போது குறிப்பாக சொல்லணுன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க இருக்காங்களே, இப்போ விஜயோட அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபா, ஷீலா, ஸ்ரேந்தர், சுந்தர் என்று 4 பேர் இசைக்குழு. லலிதா ஜெலின்னு ஒரு குழு. அவங்க வந்து ட்ராமாஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்தது முதல்ல சங்கிலி முருகன் அவங்களுடைய ட்ராமாவுக்கு வாத்திய கோஷ்டிகளாக வந்தோம். வாத்திய கோஷ்டிகளாக வந்துட்டு தான் அதில் நிறைய பாடல்கள்லாம் நாங்களாக, அதாவது ட்ராமாவுக்குன்னு தனி சாங்ஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சாங்ஸை உருவாக்கி, ஒரு டூயட் சாங்னா அதுக்கு நான் டூயட் எழுதி, ஒரு கிளப் சாங்ஸ் சொன்னால் அதுக்கு நான் ஒரு சாங் எழுதி இதுக்கு டியூன் போட்டு அப்படி பாடுறது வழக்கம் போச்சு. ஆரம்பம் எங்களுக்கு ட்ராமா தான், ட்ராமாக்களுக்கு எழுதுறதை பற்றி பேசுனீங்க. நீங்கள் ரொம்ப யங் ஏஜ்லேருந்து எழுதுனீங்களா? பாட்டு எழுத ஆரம்பிச்சேன்னா அதன் தாக்கம் என்னென்னா, எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், பாரதியார் பாட்டு, அப்புறம் கவிஞர் பாட்டு, கண்ணதாசன் அவங்க பாட்டு, இதெல்லாம் தாக்கப்பட்டு நம்மளும் ஒரு எங்கள் அண்ணனை மாதிரி வரணும். ஏன்னா அவருக்கு கிடைக்கிற கைத்தட்டலாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் பாவல வரதாதுன்னா பெரிய ஹீரோ, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹீரோ. அவ்வளோ திறமைகளும் வச்சுருவார். பாட்டு எழுதுவார், நாடகம் எழுதுவார், பாட்டு பாடுவார், நடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பல்லகலை வேந்தர் சொல்லலாம். எங்கள் வீட்டில் நைட் டைமில் அப்படி பாடிட்டே இருப்போம். ஒரு 10 மணி வரைக்கும் அண்ணா இளையராஜா வாசிக்க, நாங்கள் பாட, எங்கள் பெரிய அண்ணா பாவல வரதாஜன் பாட, எல்லாம் பாடிட்டு நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு எங்கள் ஊரே ஒரு சங்கீத உலகமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வருவாங்க, எல்லாம் பாட தெரிஞ்சவங்களாம் பாடிட்டு இருப்பாங்க. அது ஒரு சபை மாதிரி நடந்துட்டு இருக்கும். இந்த நேரத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னப்பா வாசிக்கிறீங்க, எல்லாம் கேட்ட பாட்டாக இருக்குது, வேறு கேட்காத பாட்டு தான் வாசிங்கப்பான்னொன்னே, ஓ அம்மா புது பாட்டு ஏதோ கேட்குறாங்க போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டைமில் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் படித்த பாடம் என்ன கண்கள் பாடும் பாடல் என்ன பாலில் ஊறிய ஜாதி பூவை கூட துடிப்பதென்ன. பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை வாசி காட்டுறேன் அம்மாட்ட. அதை மைக் செட்டில் போடுறேன்னப்பா. அந்த பாட்டு தான் நான் கேட்டிருக்கேன் மைக்கில் போட்டு. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. அப்பதான் இந்த பாட்டு எடுத்து எங்க அண்ணாட்ட கொடுத்தா. இந்த பாட்டு எடுத்த உடனே 3 கட்ட சுதியில பாடினாரு. 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி நாளும் அந்த கோவிலிலே நல்ல நாள் கோலமடி சந்தனத்து வாடை வரும் தங்க மலர் மேனியடி பக்தி என்னும் தேன் குடிக்கும் பக்தரவர் தேனியடி தந்த நீர மனம் முழுதும் கந்தனவன் வாசமடி கந்தனவன் வீட்டில் காத்திருக்கும் பாடலடி. இப்படி ஒரு டியூன் போட்டோம். இந்த பாட்டு எங்க வந்து சேர்ந்தது பாடுங்க. கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் மைவிழியே தாலேலோ மாதவனே தாலேலோ. நீங்க உங்க அம்மா மென்ஷன் பண்ணீங்க earlier on. அந்த ஒரு क्वेश्चन கொஞ்சம் டிலேயா கேக்குறேன். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட மியூசிக்ல இன்ஃபேக்ட் தாலாட் பாட்டு பத்தி சொன்னீங்க. நிறைய இருக்கு. தன்ன நன்னாதீனன் தன்னானே தர தன்ன நன்னாதீனன் தன்னானே ஏ தன்ன நன்னாதீனன் தன்னானே தர தன்ன நன்னாதீனன் தன்னானே யான வரத பாருங்கம்மா யான செஞ்சு வரத பாருங்கம்மா யானைக்கு மேல வரத பரச்சாமியும் தோடி வருகுது வாருங்கம்மா அடி தன்னாதீனன் தன்னானே தர தன்ன நன்னாதீனன் தன்னானே ஏ தன்ன நன்னாதீனன் தன்னானே தர தன்ன நன்னாதீனன் தன்னானே. இது எங்க அம்மா கும்மி பாட்டா பாடினது எங்க ஊர்ல. இதை வந்து பாரதிராஜா அவங்க என்ன பண்ணாங்க, அம்மா ஒரு கும்மி பாட்டு பாடுவாங்களா, அதை டூயட்டா பண்ணலாமே. தான் 1000 தாமரை மொட்டுகளே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பள்ளிகை கோவிலில் காதல் தொழுகை 1000 தாமரை 1000 தாமரை
பாட்டெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்தது தான். சொந்தமில்லை பந்தமில்லை லாரரரரரரரே ஹரிதாரே ரரே ராரே லாரே ரரே ராரே ராரே ரரே ராரா லரரே ரரே ராரா ஈக்கி துண்டு மேல போட்டு எங்க போற சாமி சாமி எங்க போற சாமி ஈஸ்வரன் கோயிலுக்கு பூ தொடுக்க போறேன் அடி தன்னே நானே 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 அரே நானே 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 தானே நானே 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 நானே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவங்க கொடுத்தனில்ல, எங்கள் அம்மா பாடின பாட்டு இதெல்லாம். அது வந்து சினிமாவில் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. எங்கள் அம்மாவோடைய சாங்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த வகையில் நிறைய ஒரு கொடுத்து வச்ச ஆத்மான்னு சொல்லணும். அதாவது சாதாரண ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருந்து கூட ஒரு பெரிய லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை இயக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் உற்பத்தி ஆகலாம்ங்கிறதுக்கு தன் முயற்சி. அதாவது சும்மா இல்லை, நாங்கள்லாம் இந்த டைம் சும்மா எங்களை வேஸ்ட் டைம் பார்க்க முடியாது, வேஸ்டான இடங்களில் எங்களை பார்க்க முடியாது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Welcome back to Sangamam and we are with Gangai Emaran sir and having a blast. Sir, உங்களோட வந்து இனிஷியல் பீரியட்ல பத்தி பேசினோம் கோர்ஸ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட் இன் தட் உங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் பாட்டு எடுத்தீங்கன்னா அன்னக்கிளி ஒன்ன தேடுவே 6 மாசம் ஒரு வருஷம் ஆவரம் பூமினி வாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடு. இது சிச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா வெறுமனே பாடினா எங்கள் அம்மா பாடின தாலாட்டு. அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் ஆவரம் பூமினி வாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடு. எங்க அம்மா போட்ட பாட்டு தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அந்த தாலாட்டு தான் அந்த தாலாட்டு தான் ஃபர்ஸ்ட் சாங் ரெக்கார்ட் ஆனது. அதுவும் எழுதப்பட்டிருக்குது. என்னோட இளையராஜா இசையமைக்கக்கூடிய பாட்டு முதல் டியூனு எங்க அம்மா டியூனா இருக்கணும்னு பேரு. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா நிஜமாவே அதெல்லாம் புதிய சிந்தனைகள், யாருக்கும் வராத சிந்தனைகள். என் கண்மணி என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி பார்த்ததும் தர தாரரே தர தாரரே தராரே ராரே ரரே ரரா திரரரரே ரரரரே திரரரே தரரரே. இது கம்போஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த செகண்ட் பாட்டு நான் பாடுவேன். உங்களுக்கு தெரியல அந்த பாட்டு. தாரரரே தரரரே 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 தர இதை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாடுவோம். எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ப்ரொடியூசருக்கு புதிய வைக்கிறதுக்காக இது எப்படி வரும் ஃபைனல் வடிவம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அண்ணன் வந்து என்ன பண்ண, இது எப்படி சாத்தியமாகும், இது வந்து ஓவர்லாப்பு பாலுவே பாடணும், எப்படி முடியும்னா ரெக்கார்டிங் இன்ஜினியர்கிட்ட இளையராஜா சொல்கிறார். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா வந்து ரெக்கார்டிங் மெத்தடில் வந்து மாற்றுறது கஷ்டம். ஒரு ட்ராக்ல வந்து பாலு சுசிலாமா பாடுற இது எடுத்தாச்சு, அந்த ஆன்சர் பண்ணுறதெல்லாம் இன்னொரு ட்ராக்ல எடுத்தார். என் கண்மணி சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கு கேட்டு காணமோ அப்படி வரும். அந்த ட்ராக் பாடு என் கண்மணி இளமாங்கனி சிரிக்கின்றதே நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ, இது அவங்க பாடுவாங்க. இந்த மாதிரி அந்த ரெக்கார்டிங்ல புதிய மெத்தடை கொண்டு வந்தது இளையராஜா. கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பெரிமெண்டல். இந்த மாதிரி புதுசா ரெக்கார்டிங் இப்ப பண்ணலாம், நிறைய ட்ராக்ஸ் இருக்கு, இப்ப பண்ணலாம். at that time அது ஒரு புதுமை. அதான் அந்த அது என்ன, ஒரு தப்பு விட்டாலும் மறுபடியும் ஃபுல் டேக் ப்ளே பண்ண வச்சாகணும். இது எக்ஸ்பெரிமெண்டல் வந்தது அண்ணன் இளையராஜா. அதுல தான் காற்றினிலே வரும் கீதம், அதெல்லாம் அந்த டைம்ல வந்த சாங்ஸ் தான். ஏதாவது புதுசா கண்டுபிடிக்க, புதுசா ரெக்கார்டிங் மெத்தட்லயாவது அல்லது டியூன் போடுறதுலயாவது இது மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்ததுனால் அவருக்கு அந்த மாதிரி உந்துதல் வந்தது. இப்போ வந்து இளையராஜாவுக்கு வந்து வெறும் ஃபோக் தான் தெரியும், அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற நேரத்தில் பாரதி ராஜாவின் சிவப்பு ரோஜாக்கள் வர வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. சிவப்பு ரோஜாக்கள் வந்து அடி பின்னிச்சு பாருங்க. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அடி கண்டே அழகு பெண்ணே காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் எங்கையிலே இந்த மின்மினிக்கு அப்படி வரும். அந்த பாட்டில் வந்து என்னன்னா
பல பேர் இந்த டிவியின் வேலாக தான் இதை நான் சொல்கிறேன் இந்த மேட்ரை. இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதுவதற்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். பாரதிராஜா அவர்கள் கிழக்கே போகும் ரயில் படத்துக்குடைய ஷூட்டிங்கில் பழனியில் இருக்கிறார். பூஜை டேட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேஆர்ஜி ஃபிலிம்ஸில் இந்த பாட்டு சிகப்பு ரோஜாக்கள் இந்த பாட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்களே பார்த்துட்டு சிச்சுவேஷன் சொல்லி கவிஞர் பாட்டு வாங்கியிருக்கா. எப்போதும் டேரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்கிறது வழக்கம். நாங்களே சிச்சுவேஷன் சொல்லி ஒரு டூயட் சாங் தான் கவிஞரே, ஏன் நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வாட்சி காட்டுறோம். வாட்சோடனே அவர் வந்து எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்துட்டு என்னாச்சுன்னா, பாரதிராஜா பூஜை டைமில் வர்றாரு. வந்துட்டு என்னன்னா, இது நடந்த உண்மை பாரதிராஜாவுக்கு தெரியும், இளையராஜாவுக்கு தெரியும், கேஆர்ஜி அவங்களுக்கு தெரியும். 4 பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் இந்த விஜய் டிவி சார்பாக உங்கள் டிவி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் நல்லா வெளிவர வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் இல்லையா? இசை சங்கம்னா அதானே, தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. ஆகையால் இந்த பாடலை வந்து பார்த்துட்டு, இல்லையே நமக்கு இன்னும் இது வந்து நல்லா வரணுமே, இது கவிஞரையா மறுபடியும் கூட்டா கஷ்டமா இருக்கும், அதனால அமர் நீ வா இது சரணம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்பாட்டில் நான் எழுதுறேன். அந்த ஸ்பாட் தான் அப்படிதான். அந்த டைம்ல என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதுது. அப்போ என்னாச்சுன்னா, இந்த மங்கை இவள் இன்ப கங்கை எந்த மன்னன் என்னை சேர்க்கும் கடல், இந்த கடல் பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம், என்னுடல் உனக்கு சமர்ப்பணம், அடி உனக்கு அவசரம், இந்த மென்மை அது ஏன்னா சரணத்தில் வர 2 சரணமும் பல்லவி மட்டும் தான் கவிஞர் எழுதிய பல்லவி இருக்கு. ஆனால் பாடலில் வரக்கூடிய 2 சரணமும் நான் எழுதியது. அதற்காக கேஆர்ஜி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏபா உனக்கு ஒரு செயின் போடணும், ஒரு வாட்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கட்டினார். எனக்கு ஒரு செயின் போட்டார். ஆனால் நான் மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. இந்த ரகசியம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா, அது கவிஞர் உள்ள ஒரு பெரிய மரியாதையின் காரணமாக அது வந்து இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அது அவர் கவிஞருக்கு ஞாபகம் இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க எத்தனையோ சாங் எழுதுறாங்க. இது நம்ம பாடின பாட்டேன். எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னன்னா, நான் பாடல் எழுதணுங்கிற ஆசை சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்து ஜிகே வெங்கடேஷ் அவங்கள்ட்ட நாங்கள் வாச்சிருக்கோம். நான் கிட்டார் பிளேயர், ஆனால் வந்து காம்போ ஆர்கன் பிளேயர். அப்போ வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ, உடலெங்கும் குளிராவதென்ன, என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன, தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. இந்த பாட்டெல்லாம் நான் கிட்டார் வாச்ச பாட்டு. அதாவது ஜிகே வெங்கடேஷ் அவங்கள்ட்ட இந்த டைமில் தயாரானது தான் எங்களுடைய ஒரு இசை வடிவம்னு சொல்லணும். ஏன்னா பல பாடல்களை உற்பத்தி பண்ணுவதற்கு அந்த களம் எங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். ஜிகே வெங்கடேஷ் என்ற ஒரு முக்கியமானவர் தான். ஏன்னா அவர் பண்ணுற மெலடி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தேன் சிந்து தேவானம் உன்னை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும். நீங்க சொல்லிங்க இனிஷியலி வந்து ஒரு டைப் ஆஃப் சாங் தான் அவங்க கம்போஸ் பண்ண முடியும்னு, அப்படி ஒரு டைப் காஸ்டிங் ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் ஆகும். அதை வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது ரொம்ப கான்ஷியஸா ஒரு பிரேக் பண்ணணும்னு ஒரு மற்றவங்களுக்கு வித்தியாசப்படணும் இல்லையா. அதாவது ஒவ்வொன்றும் வித்தியாசமா வரணுங்கிறதுக்காக திங்க் பண்ணி பண்றதுங்கிறது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி திங்க் பண்ணி கான்ஷியஸா வந்து நீங்க அந்த பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த நார்மல் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ஒன்று சில பாடல்கள் நிறைய இருக்குமா. நிறைய பிடிச்ச பாட்டுனா அண்ணா கம்போஸ் பண்ணதுல நிறைய சாங்ஸ் பிடித்தமான பாடல் சொல்லலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. ஒரு ராகம் பாடலோடு காற்றில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ, முகம் உறவாட தேடுதே, சுகம் அறியாமல் வாடுதே. ஓ
பாட்டு. அதாவது எந்த சாங் தான் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அவருடைய பாட்டுலாம். சிறு பொன்மணி அசையும் அதெல்லாம் ரொம்ப அருமையாக விட்டாங்க. சிறு பொன்மணி அசையும், சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளி தாளலயம் நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் சதியும் அது பதியும் பெரும் சுகமே உதயம் வெளிவானது உள்ளம் அழியாதது இல்லம் வழியாடுது அழிந்தோடுது கலந்தாடிட நெஞ்சம் வழி தேடுது கிளி பாடுது விழி தேடுது ஓடினதில் சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் இசையும் இது கண்மணி பொன் இவைகளில் தாளலயம் மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட மேனி ஒரு பூவாக வெள்ளிசையின் பாவாக கோவை மனம் வாவென்னும் மொழி கூறுது கோவை எண்ணம் வா என்னும் மொழி கூறுது. நல்ல பாட்டு, அருமையான சாங். இதே பீரியட்ல சாரோட வந்து கிட்டாரிங் ரொம்ப தூக்கலா இருக்கும் இல்லையா? நிறைய 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 படங்கள்ல வந்து நானும் கிட்டார் ப்ளே பண்ணிருக்கேன். எஃப்ஷாப் மேனில் ஒரு பாட்டு வச்சிருக்கேன். விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே. இந்த மாதிரி நிறைய பாட்டு சொல்லலாம். நிறைய பாடல்கள் அந்த கிட்டாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. இளையநிலா எடுத்துக்கலாம், அதெல்லாம் கிட்டார் பிளேயர்னா கிட்டார் பிளேயர், ஃப்ளூட் பிளேயர்னா ஃப்ளூட் பிளேயர். சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே அழகின் ஒளியே அந்த மயக்கத்தில் உறங்குது சின்ன கண்ணன் அழைக்கிறான். என்ன பாட்டு அது? ஃப்ளூட்னா ஃப்ளூட்டு ஃபுல்லாக அந்த ஃப்ளூட் அந்த 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 பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளூட்டாக இருக்கும். அப்போ குணசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், குணசிங் ரொம்ப பாப்புலரான ஒரு மியூசிஷியன். இப்போ இல்லை அவர் வந்து அவருடைய டோனே ரொம்ப தனியாக இருக்கும். அதில் வந்து தபலா வந்து அருமையாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கண்ணையா என்ற ஒரு தபல்ஸ் தான் காரணம். அவர் தான் ஆரம்பத்துலேருந்து ஜி.கே. வெங்கடேஷ்லேருந்து இளையராஜா வரைக்கும் இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸில் அவர் ஒருத்தர். கிட்டார்னு எடுத்துட்டா அதை வைக்கக்கூடிய சதா, நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க, சதா தான் இன்னும் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நல்ல பிளேயர்ஸ் அவர்கிட்ட வந்து தயாரானாங்க. அது என்னென்னா யூஸ்வலாக வாசிக்கிறது இல்லாமல் நிறைய பூந்து நிறைய மாடர்ன் டைப்பில் வாசிக்கனாலும் அந்த கார்டு வைஸோ வாசிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் அவரே ப்ளே பண்ணி காட்டுவார், கிட்டார்லேயே ப்ளே பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி ஒரு அருமையான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடலை எடுப்பார். இந்த கோல்டன் பீரியட் பற்றி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி எடுத்துப்போம் ஒரு பிரேக். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் கங்கை மெரன் சார். சரி, இப்போ கண்டிப்பாக பேசணும் உங்களோட நேஷனல் அவார்ட் வினிங் சாங் செந்தூரு பூவே பாட்டு. ஆஸ் அ லிரிக் ரைட்டர் உங்களோட ரைட்டிங் பற்றி அதை பற்றி பேசுவோம். ஃபிலிமில் வந்தது வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பாரதி ராஜா அவங்க 16 டைம் அவங்களுடைய படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், பாரதி ராஜா அவர்கள் தேனியில் இருந்த பொழுது நாடகங்கள் போடுறது வழக்கம். அவருடைய ட்ராமாவுக்கு நாங்கள் தான் புதுசாக பாட்டு போடலான்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுதுறேன். இன்னும் பாரதி ராஜா அதை பாடுவார். வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும். இந்த பாட்டு தான் நாடகத்துக்கு முதல்ல அவர் டூயட் ஆக்ட் பண்ணார். அவர் நாடகங்களுக்கெல்லாம் நிறைய பாட்டு எழுதுவார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவர் நாடகங்களுக்கு நான் பாட்டு எழுதிய காரணத்தால் அவர் திரைப்படத்தில் இயக்குனராக வரும்போது நம்ம நாடகத்துக்கு பாட்டு எழுதுனா கங்கை அமரனும் திரைப்படத்திற்கு பாட்டு எழுத வேண்டும்
அப்படின்னு ஒரு ஆர்வத்தை வைத்து என்னை எழுத வைத்தவர். அதுதான் செந்திரப்பூவே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து பல டியூன்ஸ் பண்ணோம் அந்த பாட்டுக்கு. அதில் ஒரு அற்புதமான மேட்டர் சொல்லணும்னா, 16 வயது நிலை படத்துக்கு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூன்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, தானே நானே நானே லாரே ராரே ரே நான் எழுதுது மன்னன் வருவான் மாலையிடுவான் இந்த மனதில் இன்பம் தருவான் இன்பம் தருவான் இப்படி எழுதி கொடுத்தோம். இந்த பாட்டு நான் எழுதி கொடுத்த பாட்டுக்கு அண்ணா வந்து மியூசிக் பண்ணுது. அப்புறமேலே என்னாச்சு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டியூன் ஒன்று போடலாமேடா அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவங்க சொன்னதுக்கு தான் அதுக்கு தான் அந்த பாட்டு போட்டது. தாரே நானே 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 நானா லாரே ராரே 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 இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இளையராஜா அவங்க வந்து ஒரு பாட்டு பாடினாருன்னா அதுக்கு வந்து வார்த்தையோட ஏதாவது ஒரு வார்த்தையோட தான் டியூன் பண்ணுவார். அந்த நேரத்தில் அதெல்லாம் தெரியாது அவர். அந்த டைமில் வந்து வெறும் டியூன் தான் கம்போஸ் பண்ணுவார். அப்போ பாரதி ராஜா என்ன பண்ணார், டேய் இதுக்கு வார்த்தை வந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் அமர் நீ எழுது அப்படின்னாரு. கொஞ்சம் எழுதி பாடி காட்டான், எனக்கு வந்து டியூனை புரியல, எனக்கு வார்த்தையோட வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு நான் அந்த டியூனை கேட்டதான் உடனே செந்தூர பூவே ஜில்லன்ற காற்று என்மன்னனுக்கே நீ கொஞ்சம் சொல்லாயோன்னு பாட்டு எழுதி கொடுத்தோம். அதுக்கு டியூன் பாடு சும்மா அதாவது ஒரு டம்மி வேர்ட்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டது. அப்படி பாடல் எழுத வந்ததுங்கிறது பாரதி ராஜாவால் வந்துட்டு அந்த படத்துக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் டைட்டிலில் ஒரு சாங் கொண்டு வரும். அந்த சாங்கும் 2 சாங் அதில் எழுதியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா படங்களுக்கு முழு பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு, கல்லுக்குள்ளீரம் எல்லா படங்களுக்கும் முழு பாடல்களும் நான் தான் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எழுதியிருப்பேன், வாடி ஏன் கப்பகிழங்க எங்க காபத்தை முக்காத்துட்டே பாடாத வாய திறந்து வாடி அடி வாடி அடி வாடி ஏன் கப்பகிழங்கு எங்க காபத்தை முக்காத்துட்டே பாடாத வாய திறந்து. பல பாடல்களை இந்த துள்ளலும் துடிப்புமான பாடல்களை அதிகமாக எழுதுகிற காரணத்தால் அதெல்லாம் பாப்புலர் ஆகிப்போச்சு. நான் எழுதுகிற அந்த மாதிரி துடிப்பான சாங்ஸ் எல்லாம் அதிகமான பாப்புலர் ஆகிற காரணத்தால் எனக்கு அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தியே ஆத்தோரமா வாரியா அப்படி இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் நம்ம தான். பன்னீர் புஷ்பமும் இது நீங்க நிறைய எழுதியிருக்கேன் நிறைய பன்னீர் புஷ்பங்கள் படத்துலையும் எழுதியிருக்கேன், பன்னீர் புஷ்பங்கள் பாட்டும் எழுதியிருக்கேன். பன்னீர் புஷ்பங்களே பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வு பாராட்ட யாரும் இல்லை நிஜ வாழ்க்கையிலே பல பேரை சேரும் பரந்தாமன் தன்னை புகழ் பாட கேட்டதுண்டு இந்த பூமியிலே நியாயங்களோ பொதுவானது புரியாமல் போனது பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு உன்னை போலே எந்த உள்ளம் வாடுது ஒரு ராகமிட்டு புது தாளம் கொட்டு. அவளை பிடித்தான் படத்தில் இந்த ரெண்டு பாட்டு நான் எழுதினேன். கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அண்ணன் கூடவே இருந்ததுனால அந்த பாப்புலர் சாங்ஸில் நிறைய சாங்ஸ் எனக்கு எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. பல பாடல்கள் சொல்ல சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே வாஞ்சோடி நான் போறேன் தேடி இங்கே வாஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம குப்பு எனக்கு நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ மரமர அந்த கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா வனியிலும் வெட்ட வெளி வெயிலில் உள்ள கொடுக்குமா குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி கிடந்தது குடிசைய விரும்புமா சிலு சிலு சிலுவென இங்கிருக்கும் காத்து அங்க கிடைக்குமா அழுக்குமா பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு வரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு அதிசயமா
நிறைய பாடல்கள், வெற்றி பாடல்கள்னு சொன்னால் நிறைய பாடல்கள் என்னுடைய பாடல்கள் இருக்குது. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது எல்வனமே, கனவுகளின் சுயம்பரமோ, கண் திறந்தா சுகம் வருமோ, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, சீர் கொண்டு வா வெண்பேகமே, இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை தவழும் கோலம், இதுவே இனி என்றும் நிரந்தரம், சீர் கொண்டு வா வெண்பேகமே. இப்படி பல பாட்டு சொல்லிட்டு போலாமா, நிறைய பாடல்கள் எழுதினதுல திருப்திகரமான பாடல்னு ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான், நாடென்ன மேடென்ன காடென்ன வீடென்ன எல்லாம் ஓர் நிலந்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் ஒரு வித்த வேஷம், ஆணென்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான், ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நேத்துக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. இதுல இன்னொரு சுகமான அனுபவம் என்னன்னு சொன்னா, சலில் சௌத்ரி இன்னும் பெரிய மியூசிக் உங்களுக்கு தெரியலையா, பாடுங்க. இந்த பாட்டு வந்து அழியாத கோலங்கள்னு ஒரு படம், தேவி ஃபிலிம்ஸ் அவங்க எடுத்தாங்க. கொஞ்சம் சலங்கை படம் எடுத்து தேவி ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. பாலு மகேந்திரா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் படம் அது. அந்த படத்தில் வந்து வரக்கூடிய சலில் சௌத்ரி அவங்க தான் மியூசிக். பெரிய பாக்கியமான ஒரு சமாச்சாரம், என்ன பெரிய கிரேட் மியூசிக் ரைட்டர் அவங்க, பாட்டெல்லாம் அருமையான சாங்ஸ். அவர் வந்து அந்த படத்திற்கு முழு பாடல்களையும் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பாலு மகேந்திரா அவங்க தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அது எதுக்காக என்ன செலக்ட் பண்ணார் இன்னும் நான் அவர்கிட்ட கேட்கல. என்னுடைய பாடல்களை அவர் பிடிக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் முழு படத்திற்கும் பாடல்களை நான் எழுத வேண்டும் என்று சலில் சௌத்ரிட்ட உட்கார வச்சு அந்த பாடல்களை சொல்லும்போது, சிச்சுவேஷன் சொல்லும்போது, நான் இந்த பாட்டெலாம் ஞாபகம், இதெல்லாம் பியூட்டிஃபுல் சாங்ஸ், இதெல்லாம் தமிழில் பண்ணால் நல்லா இருக்கும்னு இது எழுதுங்களேன்ட்டார் ஒரு சிச்சுவேஷனுக்கு. ரொம்ப அழகான பாட்டு பூவண்ணம். அது இருக்குது, பூவண்ணம் எல்லாமே நல்ல சாங். இதெல்லாம் ரொம்ப, அதாவது அந்த மாதிரி மியூசிக் ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணுற பாக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய விஷயம். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன், சங்கர் கணேஷுக்கு பாட்டு எழுதியிருக்கேன், வி குமாருக்கு பாட்டு எழுதியிருக்கேன், சந்திரபோஸ்க்கு எழுதியிருக்கேன், ஆல் த மியூசிக் ரைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் பாட்டு எழுதியிருக்கேன். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Welcome back to Sangamam, and we are still with Gangai Meran sir and completely enjoying ourselves. And our kelvi, of course, last time கேட்க மறந்து போயிட்டேன். I think award கிடைக்கும் போது, especially when it's a national award, what kind of feeling is that? அது சொல்ல முடியாத ஒரு உற்சாகமா. அதுக்கு முன்னால் வந்து ஜேஸ்தாஸ் அவங்கள வந்து நான் வந்து ரொம்ப இந்த இடத்துல குறிப்பிட ஆசைப்படுறேன். காரணம் என்னென்னா, ஒரு பிளேபேக் சிங்கர் வந்து ஒரு குரூப்பில் வாசிக்கக்கூடிய மியூசிஷியன்ஸில் வந்து ஒரு மியூசிஷியன்ட்ட அதிகமாக நெருக்கம் வைக்க மாட்டாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஆட்கள்கிட்ட வைப்பாங்க. நான் வந்து மலையாள படங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது தேவராஜ் மாஸ்டர்லேருந்து தர்ஷனமூர்த்தி சுவாமிகள்லேருந்து அர்ஜுன் மாஸ்டர், பாபுரா மாஸ்டர் எல்லாருக்குமே அவங்களோட மியூசிக்கில் கிட்டார்லாம் வாட்சிருக்கேன், ப்ளே பண்ணிருக்கேன். அப்போது பாட்டு சொல்லி கொடுக்கும்போது ஒன்லி தபலாவும் கிட்டாரும் வச்சு தான் சொல்லித்தரது சாங்ஸு. அப்போ மியூசிக் ரைட்டர் சொல்லித்தராங்க. அப்போது ஜெயசுதாஸ் அவங்க என்னை பார்த்துருக்குறாரு. அமர் நீங்கள் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். என்னோட நேமெல்லாம் தெரியும் சார். கூப்பிட்டு தான் என்ன பண்ணார், நீங்கள் என்னோட இந்த வருஷம் சபரிமலைக்கு வரணும் அப்படின்னாரு. நான் உடனே ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு இருந்து குருஜி தான் எனக்கு, குருஜி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி அவரோட சபரிமலைக்கு ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாடலாசிரியராக அது செந்துரப்புவே மற்றதான் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி மியூசிக் வாசிந்தாலும் ஒரு செந்துரப்புவேங்கிற பாட்டு எழுதுறது அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்ச ஒரு சமாச்சாரம். செந்துரப்புவே எழுதுனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் நான்
போயிட்டு மலைக்கு போய் கீழே இறங்கி வரேன். வரும்போது எனக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னா, அந்த பாட்டுக்கு நான் எழுதின அந்த பாட்டுக்கு முதலாவது பாட்டுக்கு நேஷனல் அவார்டு ஜானகிமா கிடைச்சிருக்கணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தெய்வ செயல்ங்கிறது அப்படி தான் எனக்கு மைண்டில் உருவாச்சு. அப்போ அந்த ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு அந்த அந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்விலே இருக்கும்போது ஆஹா கடவுள் நமக்கு கொடுத்த நம்ம பாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கார், நம்மளுடைய யார் பாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேங்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்ஸ்பிரேஷன் வந்து ஆஃப்கோர்ஸ் சிச்சுவேஷன் அந்த மாதிரி வரும். பட் இனிஷியலாக நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாத போது நீங்கள் எழுதும்போது அதோட இன்ஸ்பிரேஷன் என்ன? ஜஸ்ட் லைஃப்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ எனக்கு தெரியாது. கவிஞர் கண்ணதாசன் அவங்கள பார்த்ததுக்கு பின்னால் என்னென்னா, ஆன் த ஸ்பாட் எழுதுறதுல கவிஞர் கண்ணதாசன் மாதிரி வேற யாருமே கிடையாது. அது சொன்னால் அடுத்த நிமிஷம் பற்றிக்கும். ஒரு பல்லவி வேணாம், இன்னொரு பல்லவி வேணும், இன்னொரு பல்லவி வேணும், கேட்க அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். அதை பார்த்தோன்னு நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அட்டையப்பா என்ன மேதைகள் அப்படிங்கிற மாதிரி அருமையாக கச்சிதமாக இருக்கும். ஒரு 10 யாராவது ஒருத்தர் நல்லா இல்லை சரணம் இன்னும் வேணும்னா கோவத்தில் சொல்ல பாருங்க, ஒரு 10 சரணம் 11 எம்எஸ்சி அண்ணா சொல்லிருக்கிறாங்க. அதாவது வானிலா நிலா பாட்டுக்கு நிறைய சரணம் எழுதினாரா, எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியலையா. அதாவது இவர் எம்எஸ்சி தூண்டி விடுறதில்ல, என்னையா நீங்களாம் கவிங்க இதுக்கு பாட்டில் எழுத முடியல, லாலானா இதுக்கெல்லாம் பாட்டில் எழுத முடியல, என்னத்த நீங்களாம் எழுதுறீங்க என்னன்னா வானிலா அந்த பாட்டு உங்களுக்கு தெரியலையா. அதுக்கு இவர் கோவம் வந்து என்ன பண்ணிட்டாரோ ஒரு 10 சரணம் எழுதி கொடுத்தாரோ. அந்த மாதிரி ஒரு அந்த நேரத்தில் ஆன் த ஸ்பாட்டில் எழுதுறதுல அவர் எனக்கு பிடித்த காரணத்தால் நான் எந்த டியூனுமே அங்கே போய் எழுதுறதா எனக்கு வழக்கம். அண்ணன் பாண்ட டியூன் கேசட் இருக்கும், அதை போட்டால் அவர் என்ன பண்ண போகிற உடனே பாஸ் பண்ணுவேன். ஆத்தாரமா வரியா தானா தன்னானே நானா பாஸ், நீ நான் பார்த்தா பார்க்காமலே போறியா தன தன்னா அடியாக்கா பக்கா தானா நானா யாரும் இல்லை தன்னா நானா அள்ளிக்கலாவா புள்ளே அப்படின்னு எழுதிட்டான். கேட்கலாமா? ஏ ஆத்தா தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அடியாக்கா பக்கா யாரும் இல்லை அள்ளிக்கலாவா புள்ளே நான் போற முன்னால நீ வாடி பின்னால நாய்க்கிற தோட்டத்துக்கு கங்கை அமரன் சாரோட லைஃப், அவரோட இசை, அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாத்தையும் ஒரு எபிசோட்ல கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் வித் மிஸ்டர் கங்கை அமரன். Till then, this is Matangi saying goodbye and take care.